சாப்பிட்றீங்க? என்னது வந்து கடலையே ஐயோ வித்தியாசமா பொரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, இது வந்து மசாலா கடலை ஒரு இது நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா? திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே அம்மாட்ட கேட்டேன். அம்மா இந்த மாதிரி பண்ணுனாங்க. உடனே சரின்ட்டு ரெடி பண்ணியாச்சு. இது எப்படின்னா நம்ம நார்மலா கடையில வாங்குவோம்ல கடலை. அந்த கடலையை வந்து இந்த மாதிரி நம்ம வடக்குள்ள கரண்டியை எடுத்துட்டு இந்த கடலை தான். அதாவது இந்த கடலை பச்சை கடலை. பச்சை கடலை. இந்த பச்சை கடலையா அப்படியே எடுத்துட்டு எண்ணெய் சுட வச்சு யூஸ்வலா நம்ம அப்பளம் எல்லாத்துக்கும் பண்ணணும். அது மாதிரி நான் கடலை எண்ணெய் வச்சிருக்கேன். அது மந்திரா அதை வந்து இது சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கரண்டியில கொஞ்சம் கடலையை போட்டு அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும்ல பரட்டதுக்கு. மொத்தமா அதுலன்னா தேடணும் இத. ஓ இது இந்த மாதிரி ஃப்ரைங் இந்த போட்டா ஈஸி. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும். கலர் கீழ எண்ணெய்க்குள்ள முக்குற மாதிரியே எனக்கு தெரியல. ஏற இருக்கு லைட்டா அப்படி வச்சிட்டு இப்படி எடுத்துட்டு இருக்கேன். நிறைய எண்ணெய் ஊத்தல, கொஞ்சமா தானே வச்சிருக்கிறேன். அதனால நான் இப்படி பண்றேன். இல்லாட்டி நிறைய எண்ணெய் ஊத்தினா இப்படி இப்படி முக்கிட்டு இப்படி எடுத்தாலே வந்துடும். அந்த மாதிரி முக்கிட்டு எடுத்தாலே இல்லை, முக்கி இப்படி பண்ணிட்டு இருக்கலாம். நான் வந்து எக்கனாமியா கொஞ்சமா எண்ணெய் வச்சு அதுலயே பண்ணிட்டு இன்னைக்கே அந்த எண்ணெய் அப்படி காலி பண்ணிடலாம்ல, அதுக்காக டெய்லி ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா அவ்வளவுதான். இதை பண்ணிட்டே இருந்தோம்னா ஈவினிங் நம்ம அந்த டீ காஃபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எப்போதும் அவிச்சு மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இதெல்லாம் முன்னாடி நம்ம எல்லா லாலா கடைகளையும் நல்லா இருக்கும். இங்கே இப்போ அந்த கடைகள்லாம் இந்த இதெல்லாம் இருக்கிறதே இல்லை. இதெல்லாம் அதை இப்போ ஒரு எல்லாரும் சொல்கிற டேக் தான். 90s கிட்ஸுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? நல்ல கலர் ஆயிடுச்சு. இப்படி கரண்டியை வச்சு தட்டுனா அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் விழுந்துரும். ரமணி பார்த்தா அதோட எஃபெக்ட் ஹெவியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து எண்ணெய் விழுந்துருச்சா? விழுந்த பிறகு ஓகேவா வடிஞ்சிருச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை வெள்ளைப்பூடு வறுத்துற போடணும். கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடு. இதை வந்து நான் எப்பவுமே டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு தட்டில் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த இதில் இதை வந்து போட்டு பரத்தி போட்டுட்டேன். இப்படி பரத்தி போட்டுட்டு வெள்ளைப்பூடு தட்டி அந்த தொலியோட 3 பூண்டு, நான் கொஞ்சம் நாள் 3 பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அதே மாதிரி பொரிக்கணும். கொஞ்சம் சத்தம் கொடுக்கும், பயந்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஈரம் லைட்டாக ஏதாவது இருக்குமோங்கிறதுனால அப்படி இருக்குது. மித்தபடி அவ்வளோதான், பொரிச்சாச்சு. என்னோடதுல கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கீழேயும் வர்றாங்க. ஏதாவது பூண்டோட வாடை செமையாக இருக்கு. எடுத்துட்டு பூண்டை தனியாக பிடிச்சி இது தனியாக பிடிச்சா நல்லாயிருக்கும். இதை வற்றினோன்னா நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த கடலை மேலே போட்டாச்சு. மீதி கருவேப்பிலை எடு. இந்த இப்போ எடுத்துருவேன். அதில் 2 தான் கருவேப்பிலை இருக்கு. அது மீதி இருக்கிறது எடு. மீதி இருக்கிறது உப்பு போடணும். ஓகே, இப்போ இதை இப்படி லைட்டாக பரட்டிட்டு அதில் உப்பும் கொஞ்சம். இவ்வளோ பெரிய பூண்டு தேவையா? ஆமாம், ஒரு 2 பூண்டு போட்டால். அதாவது தட்டி போட்டிருக்குது. நான் இப்போ சும்மா போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அதில் வந்து உப்பு சட்டி